சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை பெற வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக உள்ளது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதே 5 தொகுதிகளை ஒதுக்க திமுக திட்டமிட்டது. திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு இடையே 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டம் நடந்தது. அதில் 6 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 6 தொகுதிகள் தரப்படும் பட்சத்தில் சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியை கேட்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முடிவெடுத்துள்ளது. பெரம்பூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு 3 முறை வெற்றி பெற்றுள்ளதால் அந்த தொகுதியை கேட்க திட்டமிடப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படும் பட்சத்தில் இன்றே திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் போட்டியிடுவதாக கூறப்படும் நிலையில் அந்த தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டு பெற்றிருப்பது கவனம் பெற்றுள்ளது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை பெற வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக உள்ளது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதே 5 தொகுதிகளை ஒதுக்க திமுக திட்டமிட்டது. திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு இடையே 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டம் நடந்தது. அதில் 6 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 6 தொகுதிகள் தரப்படும் பட்சத்தில் சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியை கேட்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முடிவெடுத்துள்ளது. பெரம்பூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு 3 முறை வெற்றி பெற்றுள்ளதால் அந்த தொகுதியை கேட்க திட்டமிடப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படும் பட்சத்தில் இன்றே திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் போட்டியிடுவதாக கூறப்படும் நிலையில் அந்த தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டு பெற்றிருப்பது கவனம் பெற்றுள்ளது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை பெற வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக உள்ளது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதே 5 தொகுதிகளை ஒதுக்க திமுக திட்டமிட்டது. திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு இடையே 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டம் நடந்தது. அதில் 6 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 6 தொகுதிகள் தரப்படும் பட்சத்தில் சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியை கேட்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முடிவெடுத்துள்ளது. பெரம்பூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு 3 முறை வெற்றி பெற்றுள்ளதால் அந்த தொகுதியை கேட்க திட்டமிடப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படும் பட்சத்தில் இன்றே திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் போட்டியிடுவதாக கூறப்படும் நிலையில் அந்த தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டு பெற்றிருப்பது கவனம் பெற்றுள்ளது.